ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு மறுபடியும் இன்றைக்கு அனுதின தியானத்தை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. கடந்த இரவெல்லாம் எங்களை காத்தீரப்பா. இன்னொரு புதிய நாளை எங்களை பாதுகாப்பா கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கும்படி ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலேயே உம் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு போராட்டத்தையும் ஜெயிக்க, ஒவ்வொரு பிரச்சனையிலும் தீர்வு காண, ஒவ்வொரு சோதனையிலும் ஜெயத்தை பார்க்கும்படி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் எங்கள் இருதயங்களை அபிஷேகிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? கடந்த இரவு நிம்மதியாக தூங்குனீங்களா? ஆமாங்க, ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம இந்த உலகத்துல ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ முடியாது. தின கண்டம் 100 வருஷ ஆயுசுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டவரோடு நம்முடைய நாளை தொடங்கினா, ஜெபத்தோடு நாம தொடங்கினா, நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு வேலிக்குள்ள இருக்க முடியும். ஏசாண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது இன்னும் இருட்டாக இருக்கும் பொழுதே அவர் ஏகாந்தமாய் ஒலிவ மலைக்கு சென்று அவர் ஜெபிப்பார். ஒரு நாள் சீஷர்கள் தேடிக்கொண்டு வந்தாங்க. இங்க என்ன செய்றீங்க ஆண்டவரே? நாங்க உங்களுக்காக தேடுகிறோம். இன்றைக்கு நம்ம நிறைய ஊர்களுக்கு போகணும். அதுக்குதான் அநேகரை விடுவிக்க வேண்டும். ஆகவே நான் அதிகமாக ஜெபிப்பதற்கு தனியாக காலமே இந்த தோட்டத்திற்கு நான் வந்தேன் என்பது போல அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. ஆமாங்க, ஒரு நாள்ல நம்ம செய்ய வேண்டியது பார்த்தா எத்தனையோ வேலைகள் இருக்கும். ஒவ்வொரு வேலையும் வாய்க்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் விடுதலை பார்க்கணும்னா, தேவனுடைய துணையோடு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு, தேவனுடைய உதவியோடு தான் நாம முன்னுக்கு போக முடியும். அதுக்குதான் ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தின் மூலம் தேவ திட்டங்களை அறிந்து கொள்ளுவோம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவோம். தேவனைப் போல கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகள்ல நம்ம நடக்க முடியும். ஆண்டவர் செய்த ஆச்சரியமான காரியங்களை நம்மை கொண்டும் செய்ய தேவன் ஆவலோடு இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிடம் பெரிய காரியங்களை செய்வான் என்றார்ல. மொத்தத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார் நினைக்கிறீங்க? ஒரு முறை பாருங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயுவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன செய்தார் அவரு? ஜெப ஆலயங்கள்ல உபதேசித்தாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. என்னங்க, சகல விதமான நோய்களையும் வியாதிகளையும் அவர் சொஸ்தமாக்கினாரு, உபதேசித்தாரு, பிரசங்கித்தாரு. உபதேசிக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கணும். நான் சொன்ன அவங்க கேட்கல என்றா பிரயோஜனம் இல்ல. புரியும்படிக்கு சொல்லணும், செய்து கொண்டே சொல்லணும். போதிக்கிறதுனா என்னது? அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க அனுபவங்களோடு கூட சொல்லணும். ஏசாண்டவருடைய போதனை கேட்டவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி யாருமே போதிக்கலையே என்று அவரை பிடிக்க வந்த போர் சேவகர்கள் அவங்க எதுக்கு வந்தாங்கன்ற விஷயத்தையே மறந்துட்டாங்க. இந்த மனுஷன் பேசுகிறதை போல யாரும் எப்பொழுதும் பேசி நாங்கள் கேட்கவே இல்லை, எதுக்கு போனோம்னே மறந்துட்டோன்னு வந்து சொன்னாங்க. ஏசாண்டவர் போதனையில ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு. ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான, நம்ம வருங்காலத்துக்கான திட்டங்களை ஆண்டவர் தெரியப்படுத்துவார். அவர் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிரகடனம் பண்றதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த காலத்துல, பிரகடனம் செய்தார். குறிப்பிட்ட நாள்ல இந்த ஷாப்பிங் சென்டர்ல இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும்னு பிரகடனம் செய்தா தேவைப்படுறவங்க போவாங்க. என்னங்க, இல்லைன்னா பார்த்துட்டு வரவங்க போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். போகாதவங்க விட்டுருவாங்க, அவங்க இஷ்டம். ஆனா அறிவிக்கப்படுது,
உங்க சிட்டில இது நடக்குது. யூ கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னங்க, இன்றைக்கு இயேசு ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். இயேசுவே இரட்சகர், பாவத்திலிருந்து மீட்கிறவர், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், அவர் தழும்புகளாலே நமக்கு சுகம் உண்டு என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மதம் மாற்றம் செய்றாங்கன்னு சிலர் சொல்றாங்க. நாங்க கேட்க மாட்டோம் போங்கன்னு சிலர் சொல்றாங்க. என்னங்க, தேவனுடைய வார்த்தையில அர்த்தம் இருக்கு, நம்முடைய நன்மைக்காக தான் இது பிரசங்கிக்கப்படுது. கேட்டாலும் கேட்காவிட்டாலும் இஸ்ரவேலருக்குள் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் என்று தெரியும்படிக்கு நான் சொன்ன காரியங்களை நீ சொல்லதான் வேண்டும் என்றார் ஆண்டவர். இன்றைக்கும் அப்படிதான். தேவனுடைய வார்த்தைகளை அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தேவனுடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளை அவங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். இன்னும் என்ன செய்தாரு? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சொஸ்தமாக்கினார். நோய்கள், வியாதிகள், இந்த நோய்கள் என்றால் ரொம்ப காலத்துக்கு இருப்பது. குஷ்டரோகம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அது போல அது சாகவும் விடாது, வாழவும் விடாது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சில முறை இப்படிப்பட்ட நோய்கள் நம்ம எவ்வளவோ நம்பிக்கை இழக்க செய்கிறது. சில முறை வியாதிகள், வியாதிகள்னா இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ஏதோ ஜுரம் வந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். அது போறதுக்குள்ள உங்களை வேதனைப்படுத்திட்டு போயிடும். என்னங்க, சில வியாதிகள், சின்ன சின்ன வியாதிகளையும் குணப்படுத்தினாரு, நீண்ட கால ரோகங்களை கூட அவர் குணப்படுத்தினார். சகல வியாதியஸ்தரையும் சொஸ்தமாக்கினார், சகலவித நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தார். இயேசாண்டவர் பட்டணவாசியா கிராமவாசியா என்றால், அவர் பெத்லகேம் கிராமத்திலே பிறந்தாரு, நசரேத் ஊரிலே வளர்ந்தாரு, எருசலேம் பட்டணத்திலும் அதை சுற்றி இருக்கிற இடங்களிலும் இருந்தாரு. ஏரோது போன்ற ராஜாவின் இடத்துல கூட அவர் சென்றாரு, ஊழியம் செய்தார். ஆமாங்க, இயேசு ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர். இன்றைக்கு எங்களை போன்ற பாஸ்டர்கள் பட்டணங்களுக்கே லிமிட்டட் ஆகிடுறோம். கிராமங்கள் சுற்றி ஊழியங்கள் செய்ய விருப்பம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. தேவனை எப்பொழுது நான் துதிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த 54, 55 வருடகால ஊழியத்தை நான் திரும்பி பார்த்தால் இட் இஸ் நைஸ்லி டிவைடட். முதல் 10 வருடங்கள் ஆழமாக பரிசுத்தப்படுத்தப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய பயிற்சியில இருந்தேன். அடுத்த 10 வருஷங்கள் மிஷனரி ஊழியம். நீலகிரி மலைகள்ல, அது போல வில்லேஜஸ்ல, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் கோதாவரியில இருக்கிற அநேக வில்லேஜஸ்க்கு சைக்கிள்ல போய், பைக்ஸ்ல போய், பஸ்ஸஸ்ல போய், குதிரை வண்டிகள், மாட்டு வண்டிகள், கிராமங்களுக்கு போக வேற வழி இல்லைங்க. சில இடத்துல பஸ்ஸஸ் இருக்காது. எவ்வளவோ ஊழியம் செய்ய தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவரையே துதிக்கிறேன். அதன் பிறகு இன்னொரு 10 இயர்ஸ் கிட்டத்தட்ட பட்டணங்களில் ரிவைவல் மீட்டிங்ஸ் மூலமாக எவ்வளவோ எழுப்புதலை கொடுத்தாரு. கிராமங்கள்ல இருக்கிறவங்க தான் அங்க வருவாங்க. சொல்ல போனா பட்டணத்துல ஊழியம்னு சொல்லுகிறோம், ஆனா பட்டணத்திலும் கிராமத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து பெரிய எழுப்புதலை நாங்க பார்த்திருக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. குடியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து அநேகர் விடுதலை பெற்றாங்க. அதன் பிறகு இந்த லாஸ்ட் கிட்டத்தட்ட 5.5-6 வருடங்களாக மீடியா, என்னங்க, எப்பொழுதுல இருந்தோ ஒரு மீடியா எல்லாமே, ஆனா இப்போது எக்ஸ்ட்ரீம்லி அதிகமாக மீடியா மூலமாக ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொடுக்கிற பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். எதுவரைக்கும் ஆந்திர பிரதேஷ்ல, அதாவது ஆந்திரா தெலங்கானால செய்த ஊழியம் இன்றைக்கு வேற்று மாநிலங்கள், வேற்று மொழி பேசுகிறவர்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பாரத்தோடு இன்றைக்கு மற்ற மொழியிலும் ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் செய்ததை நான் செய்யணும். அவருடைய அடிச்சுவடில நம்ம நடக்கணும். அவர் எல்லா கிராமத்துக்கும் போனாரு, எல்லா பட்டணத்துக்கும் போனாரு. இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா எல்லா கிராமத்துக்கும் போகுது, எல்லா பட்டணத்துக்கும் போகுது. சில கிராமத்துல நெட்வொர்க் இல்ல, உண்மைதான், அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்ல. அதனாலதான் இன்னும் கிராமங்கள் இருக்கிறவங்களுக்காக டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் மூலமா தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது எவ்வளவோ எக்ஸ்பென்சிவ் மினிஸ்ட்ரியா இருக்கிற போதும் விசுவாசத்தின் மூலமா தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் ஆண்டவரின் வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. இயேசு ஆண்டவர் செய்த ஊழியத்தை நம்ம செய்தா போதுங்க. எனக்கு பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக செய்வேன் என்றார். அவரை பின்பற்றி வர சொன்னார். இப்ப அவர் இந்த பூமியில இருக்கிறாரா இல்லையா என்பது இல்ல. அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆனா அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்.
அவர் செய்தது போல செய்யணும்னு, அவர் வாழ்ந்தது போல வாழணும்னு, அவரை போல இந்த உலகத்தில் அவருடைய சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதே அவர் ஆசை. அதற்கு தான் தம்முடைய ரத்தத்தில் நம்மை சுத்திகரித்து புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ஆகவே நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா ஒரு நாள் வசனத்தை கேட்பதோடு திருப்தி ஆயிடாதீங்க. நீங்க கூட தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றபடி வாழணும். முதல்ல அந்த வசனத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் வழிகளை திறக்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ முறை நாம ஒரு வெறுமையான சூழ்நிலையில் எதுக்கு வாழ்கிறேனே தெரியல, என்ன செய்கிறேனே தெரியல என்கிற மனது உங்களுக்குள்ள இருந்தா தேவ சித்தத்துக்கு வெளியிருக்கிறீங்களோ என்னமோ. தேவ சித்தத்தை அறிந்தா திருப்தி இருக்கும் உங்க வாழ்க்கையில. மன நிறைவான திருப்தியான வாழ்க்கையை கொண்டிருப்பீங்க. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சியோடு இருக்கிறார். அவர் எப்பொழுது மனிதர்களை பார்த்தாலும் அவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க மேல மனம் இறங்கி அவர்களுக்கு வசனம் போதிப்பார், அவர்களை சொஸ்தமாக்குவார், அவர்களுக்கு பரலோகத்தின் விஷயங்களை தெரியப்படுத்துவார். அறுப்பு எவ்வளவோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதலால் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் தவிர, இருக்கிறவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இல்லாத இடத்துல ஒரு ஊழியனும் இல்லாம, ஒரு சபையும் இல்லாம 200-300 கிலோமீட்டருக்குள்ள எங்களுக்கு ஒரு சபை கூட இல்லங்க. நாங்க இந்த மிலிட்டரியில இருக்கிறோம், ஆர்மியில இருக்கிறோம், அல்லது இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் என்று அநேகர் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பும்போது, ஐயோ அங்க போனா நல்லா இருக்குமே என்று தோணுங்க. ஆனா எனக்கு இருக்கிற ஊழிய கடமைகளை நிமித்த முடியல. ஆனா வாலிபர்களாகிய நீங்க, அழைப்பு இருக்கிற நீங்க சாகச காரியங்களை செய்ய பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் போக சொன்னார் ஆண்டவர். ஆகவே குறைந்தது நம்ம பாரத தேசத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு இடத்திலும் இயேசு ஆண்டவருடைய நாமம் ஒரு முறையாவது அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு நாம வேலை செய்தா ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுங்க. தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய திட்டங்களை அறிய வேண்டும் என்றால் முழங்கால் போட்டு செபிக்கணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வாயப்பட்டு கடகடன்னு பேக் எடுத்துட்டு ஏதோ இடத்துல ஊழியம் செய்வது கிடையாதானா? தேவனுடைய சித்தத்தில், தேவனுடைய நேரத்தில் நீங்க தேவனுடைய வேலையை செய்யும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை அறியாம உங்க இஷ்டம் போல உங்க அனுகூலத்தின்படி ஊழியம் செய்யலாம்னு நினைச்சா, செய்கிறேன் என்று திருப்தி அடைகிறவங்களா இருந்தா, ஐயோ நியாய தீர்ப்பில நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே நாம தேவனுக்காக வாழ்வது ரொம்ப அவசியங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, வாலிப பிள்ளைகளே, தகப்பன்மார்களே, முதிர் வயதுல படுக்கையில இருக்கிற தாத்தாகளே, பாட்டிகளே, ஐயோ எங்களால எதுவும் செய்ய முடியல என்று நீங்க துக்கப்பட்டு இருந்தா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒன்று ஜெபம். ஊக்கப்படுத்தலாம். என்ன செய்யணும் தெரியுமா? போக முடிஞ்சா போகணும், போக முடியலன்னா போகிறவங்களை அனுப்பணும். ஒருவேளை உங்க பிள்ளைகளோ உங்க பேர பசங்களோ ஊழியம்னா வேணாம்பா, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், உன்னால செய்ய முடியாது என்று டிஸ்கரேஜ் பண்றவங்களா இல்லாம, தேவன் உன்னை பயன்படுத்துவாரு, தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு, தேவனுடைய அபிஷேகிப்பார் என்று ஊக்கப்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கணும். ஆமாங்க, நமக்கு நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்தாரோ அதை இந்த உலகத்துக்கு நம்ம செய்யணும்னு ஒரு இயேசு ஆண்டவர் அவ்வளவு ஊழியம் செய்தா, இவ்வளவு பேரு தேவன் எல்லா தேசத்திலும் எல்லா மொழிக்காரரிலும் ரத்தத்தை கொடுத்து வாங்கினார். ஏனென்றால் நாம் அவருடைய பிரதிநிதிகளா இருக்க வேண்டும் என்று, அவருடைய அன்பை பகிர்வதற்கு, அவருடைய ரட்சிப்பு அறிவிப்பதற்கு, அவருடைய வருகைக்காக மனிதர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க வசனத்தை கேட்க கேட்க இருதய சுத்தத்தை பெற்றீங்களா? உங்க பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினீங்களா? சுத்த இருதயத்தையும் நல்மனசாட்சியும் காத்துக்கொள்றீங்களா? முழங்கால் படியிடுங்க, ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உடைய பாத தண்டையில வருகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில கேட்கிறவர்களா மட்டும் இல்லாமல் கேட்டதன்படியாக நடந்து கொள்ளுகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாய் உடைய ஊழியத்துக்கு சிலரை நீர் அழைக்கிறீரப்பா. வேலையாட்கள் குறைவு, வேலையாட்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. யாருக்கு இந்த நேரத்திலே நீர் உந்துதலை கொடுக்கிறீரோ, எங்கெங்க இருக்கிறவங்க, எந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையின் விஷயத்துல குழப்பத்தில் இருக்கிறானோ, இன்றைக்கு உடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு உடைய அழைப்பு நிமித்தம் உடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உடைய கையில் பயன்பட உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும்
கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையா இருப்பதாக.